Good morning, students. The next one is diarrhea, வயிற்றுப்போக்கு. It is the most common gastrointestinal disorders worldwide. இந்த வயிற்றுப்போக்கானது உலகம் முழுவதும் காணப்படும் வயிறு குடல் கோளாறு ஆகும். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் வயிறு குடல் சார்ந்த ஒரு கோளாறு இது அந்த வயிற்றுப்போக்குன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் சம்டைம்ஸ் காஸ்ட் பை பாக்டீரியா ஆர் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் த்ரூ ஃபுட் ஆர் வாட்டர். இந்த நோயானது எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா உணவு மற்றும் நீரின் வழியாக பரவும் பாக்டீரியா அல்லது வைரஸ் தொற்றின் மூலமாக இந்த நோயானது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது. when the colon is infected, the lining of the intestine is damaged by the pathogens, thereby the colon is unable to absorb fluid. இந்த தொற்றுயிர்கள் பெருங்குடலின் உட்சுவற்றை சேதப்படுத்துவதால் பெருங்குடலால் நீர்ம பொருட்களை உட்கிரகிக்க இயலாது. இப்போ பெரும்பாலான வாட்டர் எங்கே அப்சார்ப் பண்ண பார்த்தோன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ் மூலமாக தான் அப்சார்ப் பண்ணப்படுது. இந்த கோலான் மூலமாக அந்த கோலானில் இருக்கக்கூடிய உட்சுவத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் செயல்படுத்தப்படுவதால் அதனால் என்னது நீர்ம பொருட்களை உட்கிரகிக்க இயலாது. The abnormal frequency of bowel movement and increased liquidity of the fecal discharge is known as diarrhea. Unless the condition is treated, dehydrations can occur. Treatment is known oral hydration therapy. இயல்புக்கு மாறாக அடிக்கடி நடக்கக்கூடிய குடல் இயக்கத்தினால் அதிக முறை திரவத்துடன் கூடிய மலம் வெளியேற்றப்படுவது வயிற்றுப்போக்கு எனப்படும். வாட் இஸ் டயரியான்ற ஒரு கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா the abnormal frequency of bowel movement and increased liquidity of the fecal discharge is known as the diarrhea. அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. வாட் இஸ் டயரியான்னு ஒரு கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. Unless the condition is treated, dehydrations can occur. இந்த மாதிரி வயிற்றுப்போக்குக்கு என்ன சிகிச்சை அளிக்கலைன்னு பார்த்தோம்னா உடனடியாக கொடுக்காட்டினா நீரிழப்பு ஏற்படும். உடலில் இருக்கக்கூடிய அதிக அளவான நீரிழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் காணப்படுது. The treatment is known as oral hydration therapy. This involves drinking plenty of fluids, sipping small amounts of water at a time to rehydrate the body. இந்த டயரியாவுக்கு அளிக்கப்படக்கூடிய அந்த சிகிச்சை முறைக்கு பேர் வாயு வழி நீரேற்ற சிகிச்சை, ஓரல் ரீஹைட்ரேஷன்ஸ் தெரப்பின்னு சொல்கிறாங்க. அதாவது அதிக அளவு நீர்மங்களை சிறுக எடுத்துக்கொள்ளுதல் மூலம் உடலில் மறு நீரேற்றம் செய்தல் வேண்டும். இந்த மாதிரி மறு நீரேற்றம் செய்கிறது மூலமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய டீஹைட்ரேஷன்ஸு உடல் நீர் வற்றி போதல்ன்ற அந்த நிகழ்வு ஏற்படாமல் இருப்பதற்கு அதிக அளவு நீரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறதுக்கு தான் அந்த மறு நீரேற்றம் செய்யணும். இல்லாட்டினா உடலில் இருக்க நீச்சத்து ஃபுல்லும் போயிடும். அப்புறம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். பர்சன்ஸ்க்கு கொஞ்சம் சிக்கலாயிரும். அதனால் கொஞ்சம் ரீஹைட்ரேஷன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெப்டிக் அல்சர், வயிற்றுப்புண். இட் ரெஃபர்ஸ் டு an eroded area of the tissue lining in the stomach or duodenum. இது வயிற்றுப்புண்ணுன்றது எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா இரைப்பை மற்றும் முன் சிறு குடலினுள் ஏற்படும் கோழைப்படல அரிப்புக்கு பேர் தானது இரைப்பை புண் எனப்படும். நம்ம இது ஸ்டமக் மற்றும் ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸில் இருக்கக்கூடிய அந்த லைனிங்கில் ஏற்படக்கூடிய அரிப்புக்கு பேர் தான் அது வயிற்றுப்புன்னு சொல்கிறாங்க. டியோடினல் அல்சர் அக்கர்ஸ் இந்த பீப்புள் இந்த ஏஜ் ஆஃப் 25 to 45 இயர்ஸ். இந்த முன் சிறுகுடல் புண்ணானது 25 வயது முதல் 45 வயது இருக்கிறவங்களுக்கு இந்த இரைப்பை புண்ணானது வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. The gastric ulcer is more common in persons above the age of 50 years. இது ஒரு 1 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வரக்கூடிய அந்த நோய்க்கு பேர் என்னன்னு கேட்கலாம். இந்த இரைப்பை புண் 50 வயதினருக்கு மேற்பட்டவர்களுக்கு மிக சாதாரணமாக தோன்றுது. இந்த இரைப்பை இந்த ஸ்டொமக் அல்சர், இந்த கேஸ்ட்ரிக் அல்சர் இஸ் காமன் இன் பர்சன் அபவ் த ஏஜ் ஆஃப் 50. அதே மாதிரி அது டியோடினல் அல்சர் 25 to 45 இயர்ஸ் உள்ளவங்களுக்கு அது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கேஸ்ட்ரிக் அல்சர்ஸ் 55 இயர்ஸ் உள்ளவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அல்சர் இஸ் மோஸ்ட்லி டியூ டு இன்ஃபெக்ஷன்ஸ் காஸ்ட் பை த பாக்டீரியம் ஹெலிகோபாக்டர் பைலோரி. இந்த ஹெலிகோபாக்டர் பைலோரி என்ற பாக்டீரியத்தால் இந்த வயிற்றுப்புண் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது. இந்த பாக்டீரியா மூலமாக தான் இந்த வயிற்றுப்புண்ணானது ஏற்படுது. It may also be caused due to the uncontrolled usage of aspirin or certain anti-inflammatory drugs. அது மட்டும் இல்லாமல் கட்டுப்பாடற்ற ஆஸ்பிரின் அல்லது அலர்ச்சி எதிர்ப்பு பொருட்கள் ஆகியவற்றின் தொடர் பயன்பாட்டால் வயிற்றுப்புண் உண்டாகிறது. அது மட்டும் இல்லாமல் புகைப்பிடித்தல், குடிப்பழக்கம், கேஃபீன் பயன்பாடு மற்றும் மன அழுத்தம் காரணமாக வயிற்றுப்புண் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது.